Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எடுத்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்குரிய பயோ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே இருக்கனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, விலங்குகளிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பாலி இனப்பெருக்கம் அல்லது பாலின பெருக்கம் இவற்றுள் எது மேம்பட்டது, சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அந்த நான் ரீட் பண்ணுற கொஸ்டின் கீழே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுத்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு பிரச்சனையே இருக்காமல், சரியா? அதுக்கப்புறம் இரு பிளவுறுதல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஒரு செல் உயிர்கள் அழிவற்றவை நியாயப்படுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரணங்கள் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேனீக்கள் போன்ற உயிர்கள் கன்னி இனப்பெருக்க விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன, ஏன்? அதுக்கப்புறம் ஆண் தேனீகள் 16 குரோமோசோம்களும் பெண் தேனீகளில் 32 குரோமோசோம்களும் காணப்படுகின்றன, ஏன்? அதுக்குடைய கிவன் ரீசன்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்குமே, சரியா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு மொத்தம் ஒரு 6 யூனிட் உங்களுக்கு வந்து, அதாவது 7 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயோ ஜுவாலஜியில் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும், சரியா, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே நல்ல மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். வித் ஒன் வேர்ட்ஸே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே போதுமானது, சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா காத்துட்டே இருக்குது, சரியா? அதனால் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள், சரியா? உங்கள் ஜூனியர்ஸுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.